டு மதுரை குடும்பம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனில் நம்மளுக்கு நிறையா மாம்பழம் கிடைக்கும்ல. ஸோ நம்ம மாம்பழத்தை வந்து சாப்பிட்றதோடு இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இந்த மாம்பழத்தோட ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு அதெல்லாம் போடுறதுனால அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளால் வந்து வெளியில் போய் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீமாக கூட சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு அது பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாயசம்னு சொன்னோடனே நம்ம அடுப்பில் வச்சுலாம் கிண்ட போகிறோம்லாம் நினைக்காதீங்க. இது வந்து அடுப்புலலாம் வச்சு செய்ய மாட்டோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து ராவாக தான் சாப்பிட போகிறோம். ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டுற மாதிரி இருக்கும். சரி வாங்க. ஸோ இப்போ அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான ரெசிபின்னு பார்த்துட்டு நம்ம மாம்பழம் செய்ய போயிடலாம். ஓகேம்மா. மாம்பழம் வேணும். அது வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதா வேணும். புளிப்பாக இருந்தால் பாயசத்துக்கு நல்லா இருக்காது. இனிக்கிற மாம்பழம், அதாவது அல்ஃபோன்ஸா அந்த மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க. ருமானி கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அல்ஃபோன்ஸா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பீஸாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நான் சக்கரைப்பாகு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி, கொஞ்சம் ஏலக்காய், தாளிக்கிறதுக்கு நெய்யும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கிடைச்சா கூட நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். சரி, நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு போகலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. வாங்க நம்ம செய்ய போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாம்பழத்தை எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 3/4 மட்டும் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா ஸ்லைஸாக நம்ம பல்லில் கடிப்படும். ஸோ அது நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ 3/4 மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து வச்சுட்டேன். நீங்கள் கையால் மசிக்கிறனாலும் மசிச்சிக்கலாம். நான் மிக்சியில் நைஸாக அடிச்சிட்டேன். ஸோ இது தனியாக இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நான் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நான் செய்கிறது வந்து 2 ஆள் குடிக்கலாம். ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு மட்டும் எடுத்துடலாம். அதே நெய்யில் வந்து நம்ம வச்சுருக்க ஜவ்வரிசி, இது பார்த்திங்கன்னா 25 ஜவ்வரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் 2 பேருக்கு. ஸோ 25 ஜவ்வரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுடுங்க. நல்லா வறுக்கணும். ஜவ்வரிசி வந்து நல்லா, இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வறுக்க அப்படியே மாவு ஜவ்வரிசி மாதிரி நல்லா பாலாக ஒயிட் கலர் பால் மாதிரி ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, பெருசில் வச்சுக்க வேணாம். நல்லா வறுத்து விட்டிங்கன்னா நல்லா ஒயிட் கலர் பால்ஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட் கலர் பால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த ஜவ்வரிசி வேகிறதுக்காக அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷத்தில் வந்து ஜவ்வரிசி வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஜவ்வரிசி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. நல்லா பால்ஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்மளோட ஜவ்வரிசி வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுப்பில் செய்கிற வேண்டிய வேலை இது வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு நம்ம மிக்சிங் மட்டும்தான். ஸோ இதை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணுறனால நம்மளுக்கு சத்து எதுவுமே வந்து வெளியில் போயிடாது.
மாம்பழம் வந்து கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, ஜாஸ்தியாக சாப்பிட்டா டிசென்ட்ரி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால இது நம்ம பயப்படாமல் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் இதில் மில்க்கும் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரியே நம்ம எல்லாமே பேலன்ஸாக ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால கொஞ்சோண்டு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி நம்ம போட்டிருக்கோம், ப்ளஸ் மாம்பழம் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஜாகரியிலே வந்து கொஞ்சம் உப்பு ஃப்ளேவர் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. ஜீனி போடுறவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ஜாகரி போட்டனால ஜாஸ்தி உப்பு போடலை. ஸோ ஜாகரி ஆட் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம மாம்பழத்துலேயே வந்து இனிப்பு இருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனியோ இல்லை ஜாகரியோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேணும்னா ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். பசும்பாலில் தண்ணி ஊற்றாமல் காய வச்சு அதை நீங்கள் மாம்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம்லாம் என்னங்க, ஐஸ்கிரீம்லாம் தாண்டி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து சொல்லுவீங்க. முந்திரி பருப்பு வந்து சாப்பிடும்போது போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி இருக்கும். சர்வ் பண்ணும்போது முந்திரி பருப்பும் அந்த மாம்பழ பீஸையும் எடுத்து போட்டு குடிச்சிங்கன்னா சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதை மாம்பழ பாயசம்னு சொல்லலாம், இல்லை மேங்கோ ஐஸ்கிரீம் சொல்லலாம். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்லாம், இதை கூல் பண்ணி ஜில்லுன்னு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது எப்படி வேணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இது எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம், எல்லோரும் சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.